ஹலோ பீப்பர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி 7:30 ஸ்லாட் கொடுத்த வேகத்தில் அதுக்கான ப்ரமோவை கொண்டாடிட்டு இருக்காங்க விகா ஃபேன்ஸ் அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் ட்ரெண்டிங் 2.5 மில்லியன் வியூஸு, 1,20,000, அதாவது 100K லைக்ஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்காது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 120K லைக்ஸு, அப்புறம் ஒரு 3,600 கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு மேலே தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்த ஒரு தருணம். அவங்களுடைய ப்ரெக்னென்சி ட்ராக் அப்படிங்கிறது விகாவோட குட்டி விகாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே கூடுதலாக சொல்லிக்கிறேன். உண்மையுமே டீம் இப்போது சேனல் வந்து நினச்சிருப்பாங்க, இந்த சீரியல் நம்ம இவ்வளோ நாள் வந்து லேட் டைமில் கொடுத்துட்டோமோ ஒச்சோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி ட்ரெண்டிங்கில் 1ல் வந்திருக்கும், இல்லை 2ல் வந்திருக்கும். ப்ரமோ கொடுத்தாங்கனாவே ஒரு 5 மணி நேரத்தில் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 100K லைக்ஸ் இருக்குல்ல, இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. போய் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், இவ்வளோ குயிக்காலாம் 100K லைக்ஸ் வந்திருக்காது. அதையும் இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல ப்ரமோ வந்தோடனே நான் போய் பார்த்தேன். நான் எதையும் குறிப்பிட்டு வார்த்தையை சொல்லிட்டு நான் ரொம்ப போய்டும். ஆனால் வேறவங்களாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது சரி அந்த ட்ரெண்டிங் 1 கொஞ்சம் சிரமம் தானோ அப்படின்னு நான் நீ சத்தியமாக நினச்சேன். ஆனால் ட்ரெண்டிங் 1 வந்து விகா வாங்குவாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். அந்த சூழ்நிலை என்னங்கிறது நீங்கள் போய் ட்ரெண்டிங்கில் செக் பண்ணால் போதும். 2வது இடத்துல PS2 இருக்காங்க, 3வது இடத்துல அண்ணா இருக்காங்க, 4வது இடத்துல பாக்கியலட்சுமி இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஃபயர் மூடில் ப்ரமோ கொடுத்துருக்காங்க. உண்மையுமே சொல்லணுன்னா ஒரு சீரியலும் ஒரு ட்ரெண்டிங்கில் வர அளவுக்கு ரசிகர்கள் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது 5 மணி நேரத்தில் ட்ரெண்டிங் 1ல் கொண்டு நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் ரிப்பீட் மோடில் பார்த்துட்ருப்பீங்கன்னு இருக்கும். அந்த ரிப்பீட் மோட்லாம் கூட சில சமயம் எடுக்காது அப்படின்னு நான் சொல்வேன். அதனால் நிறைய வியூஸ் வந்து நிறைய பேர் பர்சனலாகவே பார்த்துருக்காங்க. ரிப்பீட் மோடை விட நிறைய பேர் இண்டிவிஜுவலாக பார்த்துருக்கிறது தான் இங்கே ரெக்கார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபுல் ப்ரமோ பார்த்துருக்காங்க. கமெண்ட்ஸ் லைக் அப்படிங்கிறத தூக்கி தள்ளிட்டாங்க. மீண்டும் சொல்கிறேன், 100Kவே அதிகம், ஓகேவா? உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.